அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அலிஃப் லாம் மீம். இவை ஞானம் நிறைந்த வேதத்தின் வசனங்களாகும். இது நன்மை செய்வோருக்கு நேர் வழிகாட்டியாகவும் ரஹ்மத்தாகவும் இருக்கிறது. அவர்கள் எத்தகையோர் என்றால் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தும் கொடுத்து வருவார்கள். இன்னும் அவர்கள் ஆகிரத்தை மறுமையை உறுதியாக நம்புவார்கள். இவர்கள் தாம் தம் இறைவனின் நேர் வழியில் இருப்பவர்கள். மேலும் இவர்களே வெற்றியாளர்கள். இவர்கள் தவிர மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் அறிவில்லாமல் வீணான பேச்சுக்களை விலைக்கு வாங்கி அவற்றால் மக்களை அல்லாஹுவின் பாதையிலிருந்து வழிகெடுக்கவும் அல்லாஹுவின் பாதையை பரிகாசமாக்கிக் கொள்ளவும் முயல்கிறார்கள். இத்தகையோருக்கு இழிவுதரும் வேதனையுண்டு. அத்தகையவனுக்கு நம்முடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவன் அவற்றைக் கேட்காதவனைப் போல், அவன் இரு காதுகளிலும் செவிட்டுத்தனம் இருப்பது போல் பெருமை கொண்டவனாகத் திரும்பி விடுகிறான். ஆகவே அவனுக்கு நோவினை செய்யும் வேதனையுண்டென்று நபியே, நீர் நற் செய்தி கூறுவீராக. நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்பவர்களுக்கு பாக்கியமுள்ள சுவனபதிகள் உண்டு. அவர்கள் அங்கு என்றென்றும் தங்குவார்கள். அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது. அவன் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கோன். அவன் வானங்களை தூண்களின்றியே படைத்துள்ளான். அதனை நீங்களும் பார்க்கிறீர்கள். உங்களுடன் பூமி அசையாதிருப்பதற்காக அவன் அதன் மேல் மலைகளை உறுதியாக நிறுத்தினான். மேலும் அதன் மீது எல்லாவிதமான பிராணிகளையும் அவன் பரவ விட்டிருக்கின்றான். இன்னும் நாமே வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்து அதில் சங்கையான வகை வகையான மரம், செடி, கொடி ஆகியவற்றை ஜோடி ஜோடியாக முளைப்பித்திருக்கின்றோம். இவையாவும் அல்லாஹுவின் படைப்பாகும். அவனன்றி உள்ளவர்கள் எதை படைத்திருக்கின்றனர் என்பதை எனக்குக் காண்பியுங்கள் என்று அவர்களிடம் நபியே, நீர் கூறும். அவ்வாறல்ல, அநியாயக்காரர்கள் பகிரங்கமான வழிகேட்டில்தான் இருக்கின்றனர். இன்னும் நாம் லூஃப்மானுக்கு நிச்சயமாக ஞானத்தை கொடுத்தோம். அல்லாஹுவுக்கு நீர் நன்றி செலுத்தும். ஏனென்றால் எவன் நன்றி செலுத்துகிறானோ அவன் தன்து நன்மை காவே நன்றி செலுத்துகிறான். இன்னும் எவன் நிராகரிக்கிறானோ அவன் தன்னையே நட்டப்படுத்திக் கொள்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் எவரிடத்திருந்தும் தேவையில்லாதவன், புகழப்படுபவன். இன்னும் லுஃப்